ஊக்குனர் பிரதிநிதி மற்றும் இந்த குழுவை இதுவரைக்கும் சீரும் சிறப்பாக நடத்தும் மணியவர்களுக்கும் என்னுடைய கரகோஷம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நாம் எதற்கு இந்த கூட்டம் கூடியிருக்கோம்னா, இந்த குழுவின் நோக்கம் எதுக்காகனா, நம்ம இப்போ இவ்வளோ நாள் ஒரு ப்ராசஸ் பண்ணியிருந்தோம். அனைவருக்கும் இது ஒரு சேவிங்காக இருக்குது, இது நாளைய தேவையாகவும் இருக்குது. இது நடக்கிறது எல்லாருக்கும் நல்லா இருக்குது. இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. இந்த குழு இப்போ நம்ம எதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம்னா, நாம் பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு ஒதுக்கூடாமே சொல்கிறேன். அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஊர் பொருளாதார வளர்ச்சியில் கம்மியாக இருக்குது. இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்ததுக்காகவும் நம்மளோட சுயமரியாதைக்காகவும் இந்த விஷயத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இது ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்னன்னா, நாம் நம்மளோட பொருளாதாரத்தை வளர்த்துறதுக்காகவும் நம்ம ஊரை ஒரு முன்னோக்கு பாதையில் கொண்டு போகிறதுக்காக தான் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு மணியானது தான் ஃபர்ஸ்ட் நம்ம நன்றி தெரிவிச்சிருக்கோம். இந்த விஷயத்தை மணியான இதுவாக போகலாம், இந்த விஷயத்தை நம்ம நடந்திருக்க மாட்டோம், பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா அவர் அரேஞ்ச் பண்ணி போகிறது வர்றது எல்லாமே இது அவர் தான் காரணம். இந்த நன்றி அவர் தான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நாம் கூட்டுறவு சங்கத்தில் நம்ம லோன் வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லோன் தந்துட்டாங்க. அந்த லோனை என்னோட கருத்து, இந்த லோனை நாம் யாரும் பிரிச்சு போகிறது கிடையாது. இந்த லோனை வச்சு ஏதோ ஒரு பொருளாதாரத்தை நம்ம ஊருக்கு நம்ம உருவாக்க போகிறோம். அது கொசுவத்தியோ கல்பரமோ இல்லை பாக்கு மாட்ட பிளேட்டோ இல்லை மற்றபடி வீட்டு உபயோக பொருட்களை வச்சு நம்ம ஊரில் எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் விதவை, அப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் பேர் வேலைக்கு போக முடியாது. ஒரு குடும்பத்துக்கு ஏதோ ஒரு கம்பெனி எல்லாம் இருக்கிறாங்க, வேலைக்கு போக இருக்காங்க. இதை நாம் ஆரம்பித்தோன்னா, ஒரு மொத்த காசை வச்சு இதை நம்ம ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கு இதை வேலை கொடுத்து அதில் வர பொருளாதாரத்தை இப்போ அந்த காசை எடுத்து வட்டி கட்டிட்டு நம்ம ஊர் ஒரு முன்னேற்சி அடைஞ்ச மாதிரி இருக்கும். இதுல நாமளும் காசு நமக்கான தேவையும் எதிர்பார்த்த மாதிரி இந்த காசு இருக்கும். இந்த காசை நாம யாரும் பிரிச்சு போறது கிடையாது. இது என்னோட கருத்து நான் சொல்றேன். யாரும் பிரிச்சு, ஏன்னா ஒருத்தர் கட்டுவாங்க, ஒருத்தர் கடவை. நண்பர்கள் எல்லாரும் கஷ்டத்துல இருக்கிறாங்க, ஒருத்தவங்க குடும்ப சூழ்நிலை ஏதோ ஒரு காரணத்துல பிரிஞ்சு போயிடும். அந்த டைம்ல சொல்ல முடியாத வாக்குகள் ஏதோ மாறி போவோம். அது அவங்களோட பணம் இருந்து கட்டுறது வேற, இல்லாத கட்டுறது வேற. அது வேற நோக்கம். நாம அடுத்த கட்டத்தை நம்ம ஊரை பொருளாதாரத்துக்கு வளர்த்துன்னு போகணும்னா, ஏதோ ஒரு காரணத்தால் நம்ம முன்னோக்கி நம்ம கொண்டு போறோம்னா, இந்த பணத்தை வாங்கி ஏதோ ஒரு பொருளாதாரத்தை நம்ம உருவாக்கணும். இப்போ இருந்த மாரி எல்லாரும் அதுலேயும் எல்லாரும் நீங்கள் என்ன கேட்டு கொடுக்காதீங்க, அதனால இருக்காங்க. எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து நம்ம ஊரை அடுத்த கட்டத்துக்கு முன்னாடி போகணும். அதுதான் என்னோட கருத்து. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்னா, இந்த ஆண்கள் சுய குழு ஆரம்பிச்சது எவ்வளோ கஷ்டம்னா, நாங்கள் அந்த வீடியோ ஆஃபீஸுக்கு 2-3 டைம் போனோம். ரொம்ப அசிங்கப்பட்டோம். நாங்கள் ஏற்கனவே காசெல்லாம் வாங்கி கட்டிட்டு உங்கள் ஊரில் எவ்வளோ பேர் கட்டாமல் தராங்கப்பா, அதெல்லாம் நிறைய பேர் நிற்க வச்சாங்க. எங்களை எவ்வளோ நேரம் நிற்க வச்சாங்க, எதுவுமே பேச சொல்ல, எங்களை கண்டிப்பாக இல்லை, மரியாதை அவங்க நடத்தினாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் பேசி சண்டை போட்டு அந்த விஷயத்தை உருவாக்கணும். நாங்கள் போனோம். நாம் ஒரு லோனை நம்ம வாங்கிட்டோம், வாங்கி கட்டிட்டோம்னு வச்சுக்கலாம். நம்ம கட்டுறது இது நடந்தது பின்னாடி வர தம்பிங்களுக்கு நம்ம அந்த வாங்கி கட்டணுன்றது நம்மளோட பேர் தான் அவங்களுக்கு அங்கே நிற்கும். முன்னாடி ஒருத்தவங்க பேர் தப்பு பண்ணிட்டு போன பேர் தான் நம்மளுக்கு இங்கே நிற்குது. நாம் இந்த பேரை கொண்டு போய் நம்ம அங்கே வச்சோன்னா அது நல்லதாக இருக்கும், நல்லபடியாக நடக்கும். சரிங்களா? இந்த குழுல வாங்க போகிற காசை என்னோட கருத்துப்படி சொல்கிறேன், நம்ம யாரும் பிரிச்சுக்க தேவையில்லை. ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கி அந்த பொருளாதாரத்தில் ஒரு பொருளாதாரத்தை வச்சு அந்த காசை நம்ம வட்டி கட்டிட்டு அதில் 4 பேர் பயன் அடைஞ்சாங்கன்னா அந்த பயன் தான் நம்மளோட லாபமாக இருக்கணும்னு வச்சு நம்மளோட காசு நமக்கு தேவை. நம்மளோட காசு மட்டும் நமக்கு போதும், மற்றபடி எந்த காசும் நமக்கு தேவை. இது என்னோட கருத்துப்பா. அதுக்கு நன்றிப்பா. சொல்ல போயிட்டு எழுதிக்க, ஸ்டார்ட்டாக எழுதிக்க. ஸ்டார்ட் சந்திர சொல்ல பண்ணீங்க. என்னோட நோக்கம் என்னன்னா, இப்போ இது இருக்கு. என்னோட நோக்கம் என்னன்னா, இப்போ நாம் குழு நடத்துறதை பார்த்து பரவாயில்ல இவங்க குழு நடத்தினாங்க. இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி தான், நம்ம அங்கே சைடுக்கு போய் கேட்கும் போது இதுதான் சொன்னாங்க. இப்போல்லாம் எங்கேயுமே ஆண்களுக்கு சுய உதவி குழுனே ஆரம்பித்து தரதில்ல. ஏன்னா காசை வாங்கி எல்லாம் ரிட்டர்ன் கட்டாமல் அவங்க ஏமாத்திடுறாங்க. அதனால் அவங்களாம் குழு ஆரம்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த பேரை நாம் இது பண்ணக்கூடாது. பரவாயில்லப்பா, சித்தானூரில் ஆண்கள் சுய உதவி குழுன்னு ஆரம்பித்து கரெக்டாக ரன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வேறு ஊரில் நம்மளை பற்றி பேசி அவங்க குழு அந்த நிலைமைக்கு நம்ம குழுவை கொண்டு போனால் எனக்கு சந்தோஷம். என்னோட இதுனா நம்மளை பார்த்து வெளியூர்லலாம் பரவாயில்லப்பா, சித்தான ஊரில் எதுவுமே குழு ஓப்பன் பண்ணாங்க, இதனால நாம பலன் அடைஞ்சோம், நாம ஒரு குழு ஓப்பன் பண்ணோம், அந்த ஒரு நல்ல பேர் வரணும். அதுதான் என்னோட நோக்கம். பொருளாதாரம் இல்ல, பொருளாதாரம் இல்ல, இதை வரத வச்சு நான் என்னோட இதை வச்சு நாங்க எதனா குழு வச்சு நாங்க மீட்டிங் போனேன் சொல்லி யாரும் தெரிஞ்சு சொல்லி யாராவது நான் ஒரு 10 பாயிண்ட் சொல்றேன், அது எழுதிக்க. இல்ல இதெல்லாம் வேணாம் அப்படின்னாக்கா அதை நம்ம எடுத்துடலாம். ஏன்னா கட்டாயம் கிடையாது. அப்படியே உங்கள்கிட்ட கற்றுக்கணும். அதே மாதிரி என்னோட கருத்து நான் சொல்றேன். சிலபஸ் சொல்றேன். ஆமா, அதாவது நம்ம எல்லாருக்குமே சுய தொழில், அதாவது நம்ம எல்லாருமே 15 பேர் கம்பல்சரியா சுய தொழில் நம்ம செஞ்சே ஆகணும். அதான் நம்மளுடைய குழுவோட ஃபர்ஸ்ட் நோக்கம். அதுதான் சுய தொழில் நோக்கம். ஓகேவா? அதுக்கப்புறம் எல்லாருடைய கல்யாணத்துக்கும் நம்ம குழுவுடைய பணம் கம்பல்சரியா இன்வால்வா இருக்கும்.
கல்யாணம் ஆகாத நண்பர்கள் எல்லாருக்குமே இப்போ எல்லாருக்கிட்டையும் 5 லட்சம் 10 லட்சம் காசு இருக்குமா தெரியாது. ஆனா நம்ம குழுல இருந்து அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் ஒரு 50,000 ஆச்சும் நம்ம கொடுத்து உதவி பண்ணணும். கல்யாணம் ஆனவங்களுக்கு ஆகாதவங்களுக்கு சொல்றேன். கல்யாணம் நடக்க போகுது. நம்ம இண்டிவிஜுவலா கேக்குற கேள்வி புரியுதா? இப்போ கேள்வியே கேட்காதீங்களா? சொல்லி முடிங்க. இல்லைங்க, இப்போ ஏன்னா சொல்லும் போதே கேள்வி கேட்கறது சொல்லி முடிட்டு சரி சொல்லு. இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கு அதுக்கான விலைக்கு தான் நான் கொடுத்தேன். அதான் சொல்லிடுறேன். நம்ம எங்களுக்கு நாங்கள் இது மாதிரி நடந்துட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு கை இருக்குது ஒரு ஆள் மேலே 10 இருக்குன்னு வேற ஒன்று நம்ம கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. அவங்க பேங்க்ல கண்டிப்பாக கேட்பாங்க இந்த அமௌண்ட் எப்படி வந்துச்சு இது இப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது மாதிரி நடத்தும் தான். அதனால இவ்வளோ ஒரு ஆள் கை டெபாசிட் பண்ணி ஆகணும். கட்ட முடியாது. அதனால மார்ச் மாசம் இருக்குல்ல சொல்லியிருக்குல்ல எல்லாரும் காசு வாங்கியிருக்காங்கல்ல எல்லா காசு விட்டு மொத்தம் வந்த உடனே அப்படியே சரி சமமா பிரிச்சு ஒரு ஆள் மேல டெபாசிட் அமௌண்ட் கையிருப்பு தொகைன்னு சொல்லிட்டு கட்டிட்டு விஜயகுமார் மேல இருந்தா அவங்க பேச காசு கட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் மாசம் காசு தான் கூட கட்ட போறோம். ஆமா ஆனா நம்ம நோட்ல கணக்கு இருக்கு. அப்போ அது வந்து மொத்த செமிபிள் ஆயிடுது. சரி சரி ஓகே தொகை பிளஸ் மொத்த தொகை. ஓகே ஓகே கை இருக்குது. ஓகே தானே? ஏதாவது டவுட் இருக்கா சொன்னது? இப்போ நம்ம கூட்டுறவு சொன்னது புரியுது இல்ல வசந்தவேல்? உங்களுக்கு ஏதாவது விக்கி ஏதாவது டவுட் இருக்கா? ஆமா குரூப்புக்கே நமக்கு ஷூரிட்டி மாதிரி. ஆமா ஒரு இடத்துக்கு லேண்ட் வச்சு காசு கொடுக்குற மாதிரி எங்க குரூப்புக்கு இந்த காசு வந்து நீங்க நம்பிக்கை வச்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆமா அப்படி ஓகே டன். சரி அப்புறம் இன்னொன்று நம்ம குழுவில் வந்து சில நண்பர்கள் நான் வந்து பேர் சொல்ல விரும்பல. குழுவில் வந்து சில நண்பர்கள் நான் வந்து குரூப்பில் மெசேஜ் போட்டாலும் அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. அது இல்லாமல் எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி எனக்கு இது போல் கஷ்டமாக இருக்குது, நான் ஏதோ நான் வட்டி காசு கொடுத்த மாதிரி எனக்கு இது போல் குடும்ப சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு வந்து அதுக்கப்புறம் இதுக்கு அது இந்த குழு ஆரம்பிக்க முன்னாடி வரைக்கும் என்கிட்ட ஜாலியாக ஃபோன் பண்ணி பேசுகிற நண்பர்கள் வந்து குழு ஆரம்பித்து காசுக்கு வட்டி வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுறதுல என்கிட்ட பேசுறது ஏதோ ஒரு 3ஆம் மனுஷன் பேசுகிற மாதிரி பேசுறது, நான் ஏதோ வட்டிக்கு காசு கொடுத்த மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், விஜயகுமார் 7,000 ரூபாய் காசு வாங்கியிருக்காப்புல. அவர் காசு வாங்கி கட்டலாம் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த 7,000 ரூபாய் பிரிச்சா தனியாக பிரிச்சா எனக்கு ஒரு 500 ரூபாய் வருமா? என்னோட ஒரு நாள் செலவுன்னு வச்சுக்க, இல்லை ஒரு மாதம் செலவுன்னு வச்சுக்க, எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைப்பா. விஜயகுமார் காசு கட்டினாலும் பிரச்சனை இல்லை, காசு கட்டினாலும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். இப்போ நான் வந்து இப்படி போக முடியும். அது ஏன் புரிஞ்சிக்கலன்னு தெரியல. அது ஏன் எல்லாருக்கும் வரல? எல்லாரும் ஏன் கேள்வி கேட்கல? இல்லை அதுதான் எல்லாரையும் வர சொன்னேன். நானும் சோதனைன்னு பார்க்குறேன். ஒரு மெசேஜ் போட்டால் அது எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க. ஏன் சந்திர நான் உன்கிட்ட வட்டியாக காசு கொடுத்தேன், அப்படியே நீ என்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி கேட்குற எனக்கு இது போல் குடும்ப சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஏன் காசா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி நடந்தாலும் பிரச்சனை இல்லை கார்த்தி, புரியுதா? இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் கூட்டுறவு சங்கத்தில் ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு மாதிரி நம்ம தான் இருக்கணும். அதே மாதிரி விக்கி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாப்புல போன மாதம். ஆனால் இந்த மாதம் என்கிட்ட காசு இல்லைனா எனக்கு கட்ட முடியும், அடுத்த மாதம் சேர்ந்து கட்டுன்னு சொல்லிட்டாப்புல. இப்போ இந்த மாதம் காசு இல்லை. இப்போ ஏன் விக்கி நீ காசு கொடுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ விக்கி அதை மேட்டர் மாதிரி கேட்ட மாதிரி இல்லை, ரொம்ப ஆசையாக பேசணுமா? ஏன்னா இது நமக்குள்ளே நடக்கிற குழு. எல்லாருமே கட்டி தான் ஆகணும்னு சொல்லிட்டு யாரும் கழுத்த பிடிக்கல. எல்லாருக்கும் ஒருக்குள்ளே என்ன கட்ட சொல்கிறா, ஒருத்தரும் ஒரு சூழ்நிலை இருக்கும். முடிஞ்சா கட்டிக்கிற போகிற, முடியாத பட்சத்தில் அடுத்த மாதம் சேர்த்து கட்டிக்க போகிறேன். இதுக்கப்புறம் யாரும் வர மாட்டாங்களோ? இதுதான் எல்லாரோட கருத்தையும் வந்து ஒரு ஆள்கிட்ட பண்ணாதீங்க, மொத்தமா குழுல பேசணும் தான் அவர் சொல்ல வராரு. இதுதான் கருத்து. கார்த்தி தேவா, நீங்க வந்து எப்படின்னாக்கா நீங்க வந்து என்ன சொல்றது, நீங்க வந்து ஒரு பொறுப்பா கையில நீங்க எல்லாத்தையும் இண்டிவிஜுவலா பண்ற வரைக்கும் இதே போல காசை வாங்கி இந்த மாதிரி நான் பிடிஎஃப் கணக்கு போட்டு எல்லாமே ரெடி பண்ணிடுறான். அது சேமிப்புல இருந்து சந்தால இருந்து ஏட்டு எல்லாமே ரெடி பண்ணிடுறான். நீங்க டெபாசிட் பண்ண போறீங்க பத்தியா, அன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். புரியுதா? நீங்கள் போயிட்டு நீங்கள் செலான் ஃபில் பண்ணுறதோ என்ன ஏதோ நீங்கள் எல்லாத்தையும் டெபாசிட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து தீர்மானம் ஃபோட்டோ ப்ளஸ்ஸு செலான் என்ன டெபாசிட் பண்ணீங்களோ அது எல்லாமே நோட்டில் எப்படி என்ட்ரி பண்ணீங்களோ எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் குரூப்பில் போட்டுருங்க. புரியுதா? அதே இப்போ குரூப்பில் அனுப்புகிற மாதிரி தான் இந்த குரூப் ப்ராசஸ் அப்படியே போய்ட்டுருக்கலாம். அந்த பிடிஎஃப்ல என்ட்ரி போடுறல, பிடிஎஃப்ல நோட் பண்ணுறல, அப்படியே அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இது நோட்டில் இது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சரியா? தீர்மானம் தான் இம்பார்ட்டன்ட். தீர்மானம் எல்லா தீர்மானம் மெயின். ஆமா. இப்போ அதே மாதிரி ஒயிட் நேர் வாங்கி வச்சுக்கணும், பென்சில் வாங்கி வச்சுக்கணும். எப்படின்னாக்கா ஆமா, நீங்க ரஃபா தீர்மானம் எழுதுறதுக்கு முன்னாடி தேவா நல்லா கேட்டுங்க, நீங்க ரஃபா ஒரு பேப்பர்ல எழுதிங்க தீர்மானம் எழுதிட்டு அதுக்கப்புறம் நோட்ல பார்த்து காப்பி பண்ணி எழுதிக்கலாம். இப்போ காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தீர்மானம் அது எல்லாத்துக்குமே காசு ஒரு டைம் மீட்டிங் வைப்பல, அப்போ வந்து குழுல இத வந்து நம்ம நடைமுறைப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அதுதான் நடைமுறைப்படுத்திருப்போம், படுத்த இருக்கிறோம். அதனால இந்த தீர்மானம் வந்து சரியாக நடந்தது நடைபெற்றது. எல்லாத்துக்குமே கையெழுத்து, ஆதாரம் எல்லாமே கையெழுத்து, எல்லாத்துக்கும் கையெழுத்து. கூட்டம் வந்து மாசம் நடக்கணும். நான் சொல்ல